நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் ஸ்போக்கன் ஹிந்தியில் கவிதை மூலமாக ஹிந்தி கற்றுக்கலாம். மச்சலி और पेड़ों से सीखो. மச்சலி மீன்ஸ் மீன், और மற்றும் पेड़ों से மரங்களிலிருந்து சில விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மச்சலி और पेड़ों से सीखो. மீன் மற்றும் மரங்களின் மூலமாக நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். मछली से सीखो, स्वदेश के लिए तड़प तड़प कर मरना, पतझड़ के पेड़ों से सीखो, दुख में धीरज धरना. मछली से सीखो, மீன்களிடமிருந்து கற்றுக்கொள், स्वदेश के लिए तड़प तड़प कर मरना, நம்ம சுவதேசத்துக்காக துடிச்சு அது இறந்து போகுது. அது எப்படி இறந்து போகுது அப்படின்னா, தன்னுடைய அந்த கடல் அப்படின்ற அந்த இடத்த விட்டுட்டு வெளியில் வரும் அந்த தருணத்தில் அது என்ன பண்ணுது, துடிச்சு இறந்து போகுது இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. சுதேசிக்கு எல்லையே தடப்பு கர் மறுனா, மீன்களிடமிருந்து அப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. தன்னுடைய அந்த இடத்த விட்டு வந்த அடுத்த செகண்டே அது என்ன ஆயிடுது, தன்னுடைய உயிரை விட்டுறது இல்லையா? அதே மாதிரி தான் நாமளும் நம்முடைய நாட்டுக்காக நம்முடைய அந்த கடைசி அந்த ஒரு துளி ரத்தத்தை கூட நம்ம நாட்டுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பத்தஜட்டுக்கு பேடோ சே சீக்கோ, மரங்களிடமிருந்து கற்றுக்கொள். 10 ஜட்டு அப்படின்னா காய்ந்து போன, பேடோசே மரங்களிடமிருந்து கற்றுக்கொள், சீக்கோ, துக்குமே தீரஜ் தர்னா, அதனுடைய அந்த இலையுதிர் காலத்தில் கூட அது என்ன பண்ணுது, அந்த துக்கத்திலிருந்து மறுபடியும் புனர்ஜென்மம் எடுத்து மறுபடியும் அது என்ன பண்ணுது, வளர்ந்து வருது இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. துக்குமே தீரஜ் தருணா, துக்கத்திலிருந்து மறுபடியும் அது ஜென்மம் எடுத்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மச்சலி சே சீக்கோ, स्वदेश के लिए तड़प कर मरना, पतझड़ पेड़ों से सीखे, दुख में धीरज धरना. ஓகே, மீன்களிடமிருந்து கற்றுக்கொள். அது எப்படி தன்னுடைய அந்த சுய பிளேஸ்லேருந்து வெளில வரும்போது இறந்து போகுதோ, அதே மாதிரி நாமும் நம்ம நாட்டுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதே மாதிரி மரங்களிடமிருந்து கற்றுக்கொள். இலையுதிர் காலத்தில் கூட அது சோர்ந்து போகுது. அதே மாதிரி அது சோர்ந்து போகாமல் புனர்ஜென்மம் எடுத்து வருது இல்லையா? அதே மாதிரி நாமளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றி பாதையை நோக்கி நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.